ஞானசபை இருக்கக்கூடிய இந்த பார்வதிபுரத்தில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி என்பது அந்த 8ஆம் தேதி தான். அப்போ தான் கெடுபிடி இருந்து காவல்துறை வந்து எல்லாத்தையும் இழுத்தாங்க. இந்த பெண்களெல்லாம் தரன்னு இழுத்துட்டு போனாங்க. ஒரு ஜனநாயக ஆட்சி முறையில் இது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துக்கிட்டாங்க அவங்க. இவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்துகிறோங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இப்போ கூட இங்கே பார்வதிபுரம் அந்த வள்ளலார் பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. இந்த இடத்துல வள்ளலார் வந்து இந்த பேசின இந்த இடத்துல ஒரு ஒலிபெருக்கியில் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அந்த ஒலிபெருக்கில் எல்லோரும் வாங்க பார்வதிபுரம் மக்கள், நாங்கள் சொல்கிறோம், வள்ளலார் பணியகம் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த எண்கோண வடிவில் இருக்கிற அவர் வள்ளலார் அமைச்ச அந்த திருச்சபையில் 8 கதவுகள் இருக்குது. அந்த 8 கதவுகளும் திறக்கணும். கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சன்மார்க்க காலம் இதுதான். பார்வதிபுரம் அம்மன் கோயிலில் இந்த மக்களோடு சந்திக்க வந்திருக்கின்ற தோழர் பே மணியரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களில் இந்த வள்ளலார் சர்வதேச மையம் வரக்கூடாதுன்னு நாம் வள்ளலார் பணியகம் சார்பாக முதல்ல ஒரு மனுவை கொடுத்தோம். அந்த மனுவின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைங்கிறது படிப்படியாக வந்துச்சு. பிறகு 8ஆம் தேதி அந்த நம்ம பார்வதிபுரம் மக்கள் வந்து தன்னிச்சையாக தோண்டப்பட்ட குழியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய போராட்டம். அதாவது இந்த ஞானபுரம் அந்த இப்போ சொல்லக்கூடிய ஞானசபை இருக்கக்கூடிய இந்த பார்வதிபுரத்தில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி என்பது அந்த 8ஆம் தேதி தான். அதில் என்னென்னா பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் எல்லாருமே குழியில் இறங்கிட்டாங்க. அதில் நாங்கள் 10ஆம் தேதி வள்ளலார் பணியம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நான் இங்கே மனு எழுதி கொடுக்க, அனுமதி கடிதம் கொடுக்க இங்கே வந்தேன். வரும்போது பார்த்தா இங்கே பெரிய கூட்டமாக இருந்துச்சு. 8ஆம் தேதியே அந்த குழியில் இறங்கி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கெடுபிடி இருந்து காவல்துறை வந்து எல்லாத்தையும் இழுத்தாங்க. இந்த பெண்களெல்லாம் தரன்னு இழுத்துட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கண்டன முடக்கம் எழுப்பினோம். அப்போ காவல்துறை அட்டூழியம் ஒழிக அப்படின்னு சொல்லி நம்ம முடக்கம் போட்டோம். போடும்போது தான் என்ன பண்ணாங்க, இன்னும் தீவிரமாக என்ன பண்ணாங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் தரன்னு எடுத்துகிட்டு கொண்டு வண்டியில் ஏற்றினாங்க. பிறகு தான் நாங்கள் என்ன பண்ணோம், உள்ளே மறிக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே குழியில் இறங்கி முடக்கம் போட்டு மறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கெடுபிடி ரொம்ப, ஏதாவது இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஒரு ஜனநாயக ஆட்சி முறையில் இது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துக்கிட்டாங்க அவங்க. அப்போ அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அதில் 161 பேரை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சாங்க. அடைச்சிட்டு அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 பேரை மட்டும் எடுத்து இவங்களெல்லாம் நான் பெயிலபிள், அதாவது பிணையில் வர முடியாத வழக்குகள். அதெல்லாம் அதை பார்த்திங்கன்னா அந்த சரத்துக்களை படித்தா அவ்வளவு மட்டமாக இருக்கும். அதாவது இவங்க காலையில் 8 மணிக்கு இந்த 160 பேரையும் கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பிறகு இந்த 20 பேரும் 3 மணிக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி அந்த அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தும் அந்த ஓட்டுநரை அடித்தும் பலவிதமான பொய் வழக்கு. அதில் சரத்துக்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ மட்டமாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு நீ கைது பண்ணி மண்டபத்தில் வச்ச போகிற, 3 மணிக்கு எப்படி அவங்க வெளியில் வந்து அந்த காரியங்களை செய்ய முடியும்? நீங்கள் வெளியில் விட்டதே 6 மணிக்கு தான். காலையில் பிடிச்சவங்கள நீங்கள் மாலையில் 6 மணிக்கு தான் வெளியே விடுறீங்க. மண்டபத்தில் தான் எல்லாம் இருக்காங்க. அந்த 20 பேருடைய பெயர் பட்டியலும் அந்த 161 தான் இருக்குது. ஆனால் 20 பேரை மட்டும் நீ பொறுக்கி எடுத்து நான் பெயிலபிள் செக்ஷனில் எப்படி வழக்கு போடுவ? அது எப்படி செல்லும்? அது பொய் வழக்கு இல்லையா? இது தெரிஞ்சே செய்கிறாங்க. இவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்துகிறோங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே இது நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறதே நம்ம கேள்விக்குறியாக இருக்குது, அச்சமாகவும் இருக்குது. இப்போ கூட இங்கே பார்வதிபுரம் அந்த வள்ளலார் பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம் போட முடியல. இந்த இடத்துல வள்ளலார் வந்து இந்த பேசின இந்த இடத்துல ஒரு ஒலிபெருக்கியில் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அந்த ஒலிபெருக்கில் எல்லோரும் வாங்க பார்வதிபுரம் மக்கள், நாம் இந்த ஊர் பிரச்சனையை பேசுவோம் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க. வள்ளலார் பிரச்சனை மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஊர் பிரச்சனைலாம் பேசுவாங்க. அப்படி அந்த ஒலிபெருக்கியை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அச்சுறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒலிபெருக்கி இல்லாமல் தான் நம்ம கூடி பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தூரம் கெடுபிடிங்க. இது அப்போ இந்த மக்கள்லாம் வாழ வேணாமா? இந்த ஊரில் இருக்க வேணாமா இவங்க? அப்போ இந்த தமிழ்நாட்டில் அவங்க இருக்க வேணாம்னா அவங்க வெளியே அனுப்பிவிடுங்க. பார்வதிபுரத்தில் அவங்க இருக்க வேண்டாம். அவ்வளோ கெடுபிடி. இப்போ கூட இப்போ நம்ம தெரிஞ்சிருந்தால் இப்போ இங்கே ஒரு 100 காவலர் வந்திருப்பாங்க. தெரியல, நாம் வந்து யதார்த்தமாக வந்தோம்.
இப்போ தலைவரோடு நாங்கள்லாம் யதார்த்தமாக சென்னை போகும்போது போகிற வழியில் வந்து போயிட்டுருக்குறோம். இல்லைன்னா இப்போ இங்கே ஒரு 250 மிலிட்ரி வந்திருக்கும். எவ்வளோ கெடுபிடிங்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. நாங்கள் சொல்கிறோம், வள்ளலார் பணியகம் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறோம், தோண்டிய பள்ளத்தை மூடணும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எடுக்கணும். எடுத்த பிறகு இந்த எண்கோண வடிவில் இருக்கிற அவர் வள்ளலார் அமைச்ச அந்த திருச்சபையில் 8 கதவுகள் இருக்குது. அந்த 8 கதவுகளும் திறக்கணும். திறந்து அந்த ஒளி வழிபாடுங்க நடக்கணும். வள்ளலாருடைய விருப்பம் என்னென்னா, இது சன்மார்க்க காலம், கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சன்மார்க்க காலம் இதுதான். 8 கதவை திறந்து வழிபாட்டுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.